நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவேப்பிலை தொகையல் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொத்தா எடுத்தோம்னா 2 கொத்தா வருது. அந்த அமௌண்ட் ஆஃப் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் 4ஓ 5ஓ கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த மாதிரி பிச்சு அதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டுருக்கேன். ஸோ அந்த 2 ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் கருவேப்பிலைக்கு இந்த அளவு உப்பு சரியாக இருக்கும். அடுத்ததாக எண்ணி 20 மிளகு சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம ரஃப்பாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்தால் 1-2 தான் இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இதோட நம்ம வச்சுட்டுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டுலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு ஜலம் தெளித்து அரைக்கணும். இப்போ எனக்கு மொத்தமாகவே பார்த்தேன்னா 1/4 டம்ளர் ஜலம் தான் தேவைப்பட்டது. ஸோ மொத்தமாக போடாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அழகாக திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ பார்த்தேன்னா இங்கே மிளகு 1-2 இருக்கிறதோ இல்லை கருவேப்பிலை அங்கங்கே இலையாக இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக நன்னா பேஸ்ட்டாக அரைப்பட்டுருது. ஸோ இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டுருக்கேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற இந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துட்டுலாம். ஸோ இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டு இதில் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஒரு 7 to 10 மினிட்ஸ் இது கொஞ்சம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் நன்னாவே குக் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரிச் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே கலர் மாறும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் அதாவது மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அடுப்பில் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆயிடுத்து அப்படின்னாலே கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகிடுதுன்னு. ஸோ இந்த மாதிரி நல்ல மருதாணி மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இப்படி வந்துடும். ஸோ இந்த கலர் வந்துடுதுனாலே குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். நம்மளோட தொகையில் ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ இது எடுத்து சுட சுட சாத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. முடியை ரொம்ப நாளைக்கு கருப்பாகவே வச்சுருக்கும். நரமுடி அவ்வளோ சீக்கிரமாக வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.